சமத்துவம், சமூக நல்லிணக்கம் விளிர்ந்த சமூகத்தை நோக்கிய பயணத்துக்கு இம்மானுவேல் சேகரன் தொண்டு உரமாகட்டும். ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக போராடிய இம்மானுவேல் சேகரனாரின் நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழஞ்சலி. புதிய கல்விக் கொள்கையில் உள்ள சிறப்பானதை ஏற்றுள்ளோம். அதில் உள்ள சிலவற்றை ஏற்கவில்லை. மாணவர்கள் கஷ்டங்கள் தெரிந்ததால் இருமொழி கல்வியே போதும் என்கிறோம். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விழுப்புரத்தில் பேட்டி. புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜயும் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்கலாம். திருமாவளவனின் விசிக மதுவிலக்கு மாநாட்டில் பங்கேற்க தவேக தலைவர் விஜய்க்கு திருமாவளவன் அழைப்பு. விசிக மது ஒழிப்பு மாநாட்டுக்கு நேற்று அதிமுகவுக்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்த நிலையில் இன்று தவேகவுக்கு அழைப்பு விடுத்துள்ளதால் தமிழக அரசியலில் பரபரப்பு. சென்னையில் குடிபோதையில் சிறுவர்களை கட்டைகளால் தாக்கிய பிரபல பாடகர் மனோவின் மகன்கள் மீது வழக்கு பதிவு. தாக்குதலில் படுகாயமடைந்த சிறுவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருவர் கைது. தலைமறைவான மனோவின் மகன்களுக்கு வலைவீச்சு. தனுஷ் திரைப்படங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாரிப்பாளர்கள் சங்கம் முடிவு. தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி உள்ளிட்ட சங்கங்களுடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதால் நடிகர் தனுஷ் படங்களுக்கு ஒப்புதல். காஞ்சிபுரம் சாம்சங் நிறுவன தொழிலாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் 3வது நாளாக தொடர் போராட்டம். தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் போராட்டத்தை தொடரும் தொழிலாளர்கள். மதுரையில் 24 மணி நேர விமான சேவையை தொடங்க பல்வேறு நிறுவனங்களுக்கு அழைப்பு. மதுரை விமான நிலையத்தில் தற்போது இரவு 10 மணி வரை மட்டுமே விமான சேவை உள்ள நிலையில் அக்டோபர் மாதம் முதல் மதுரை விமான நிலையத்தில் 24 மணி நேர விமான சேவை தொடங்க திட்டம். இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா தனக்கு ஆதரவு அளிக்கவில்லை. பாரிஸ் மருத்துவமனையில் இருந்த என்னை பார்க்க வந்த பி.டி. உஷா என் அனுமதி இல்லாமல் புகைப்படம் எடுத்ததுடன் எனக்கு ஆதரவு அளித்தது போன்று நடித்தார் என வினேஷ் போகத் பரபரப்பு குற்றச்சாட்டு. பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வருவது தொடர்பான வழக்கில் மத்திய அரசு 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை ஐகோர்ட் உத்தரவு. பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வந்தால் அதன் விலை கணிசமாக குறைய வாய்ப்பு என மனுதாரர் தரப்பு வாதம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.